பாக்குறாங்க தூங்கிட்டு இருக்க. ஒழுங்கா வேலையை பாடுறா. மெக்கன் வந்து சேர்றாங்க பாரு. இங்க வா, போய் 4 டீ வாங்கிட்டு வா. நான் டீ போட்டு வைங்க, வந்துடுறேன். எங்கடா போற? பக்கத்துல தானே. நீ எப்ப உள்ள வந்து உட்கார்ந்த? எந்திரா, எழுந்து சாப்பிட தண்ணி வந்து விடா. ஏன்பா என்ன படிக்க வைக்கல? என் ஃப்ரெண்டெல்லாம் படிக்கிறாங்கப்பா. நான் ஏன்பா படிக்கூடாது? நானும் படிக்க போறேன்ப்பா. படிக்க போறியா? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். முதல்ல சாப்பாடு தண்ணி வந்து வச்சுட்டு சாப்பிட வழிய பாரு. படிக்க போறாடா. டீ வாங்கிட்டு வந்துருக்கானா? வேகமா வாங்கிட்டோடா. தம்பி வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு தம்பி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. கொஞ்சம் பிடிங்க. நீ பார்க்க போறியா? பிளக்கு போச்சுண்ணா. பக்கத்துல தான் கடைக்கு போலாம். இங்க இருக்குதா? வா போலாம் வா. ஸ்கூலுக்கு போறியா நீ? இல்லண்ணா, வெளியே படுத்துண்ணா. எங்க அப்பா தான் போக வேண்டாம் போயிட்டாரு. இந்த வேலை பாக்குறியா நீ? ஆமா. எங்க கடை தூரமா? இல்லண்ணா, இந்த பக்கத்துல தானே. டீ எடுக்குனா முன்னாடி போயிட்டு இருக்க, வந்துருங்கண்ணா. சரி வந்துடுறேண்ணா தம்பி, நீ போக. டீ வாங்கிட்டு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? டீ நீ போட்டியா கடைக்காரன் போட்டாங்க? இதெல்லாம் வேற கேட்டு என்ன பண்றது?
இந்த டீ மனுஷன் குடிப்பானா? நீயே கூட தள்ளி நில்றா. சார் என்ன என்ன சார் ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. தம்பியை பார்த்தேன். கடையை காமிச்சாரு. சரி வந்து பார்த்து போகலாம். அளந்து விட்டு அந்த வண்டி போயிடான்னு பாக்கலாம். உன்னை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு தம்பி. உன்னை படிக்க வச்சா நீ படிப்பியா? உங்க அப்பாட்ட நான் பேசுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? அப்பா இருக்காரு தம்பி. 8 மணிக்கு வந்து கொடுத்தாரு. அப்பாவா? யாரு? பையனை ஒர்க் ஷாப்ல பார்த்தேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலையா? 6வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. படிச்சது போதும். இனிமே அவங்க படிக்க வேணாம். குடும்ப சூழ்நிலை அப்படிங்க. படிக்கல வைக்க முடியாது. அவன் கையும் காலையும் பாருங்கண்ணா. வேலைக்கு போற வயசாது. வேண்டாண்ணா, படிக்க வைங்க. அவன் படிச்ச நாளைக்கு பெரிய ஆளா வந்தா உங்களுக்கு தானே பெருமை. அவனுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு அவன் பெரிய சயின்டிஸ்டாவோ இல்ல டாக்டராவோ வருவான். எந்த அப்பாவும் தன் புள்ள கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்கண்ணா. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். உங்க புள்ள வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க. அவனை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கிற நம்பிக்கையோட கிளம்புறானா. வரேண்ணா. டேய், எவ்வளவு மணி நேரம் தலை சீவிட்டு இருப்ப? பெல் அடிக்க போது வேமா கிளம்புடா.